ஒரு கவுல் பிராமணன் ராகுல் காந்திக்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானம் செய்தது. இங்க இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி திராவிட இயக்கங்கள் அதை ஆதரிக்கின்றன. ஏன் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவனுக்கு கொடுக்க கூடாதா? இரண்டாயிரத்தி இப்பொழுது 2024 கூட்டணி ஆட்சியை தான் நடத்துகிறார். வாஜ்பாய் அவர்களும் கூட்டணி ஆட்சியை தான் நடத்தினார். இந்தியமஸ்தான் இஸ்லாமியர் இந்தியமஸ்தான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர். அங்கே தவறு செய்திருக்கிறார், மாற்றப்பட்டிருக்கிறார். அப்படி வேறு இஸ்லாமியர் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியரை அடையாளம் கிடைக்கின்றவரை காத்திருப்பார்கள். திமுகவில் அந்த பண்பாடு இருக்கிறதா? கூட்டணிக்கு ஏதேனும் கொடுத்திருக்கிறார்களா? சேர்ந்துதானே வெற்றி பெற்றார்கள். இங்க அதுக்கான மரியாதை கிடையாது. அவர்கள் கூலிகளாக இருக்க வேண்டும், கூட்டணிகளாக இருக்க முடியாது, ஒத்துழைப்புகளாக இருக்க வேண்டும். கருணாநிதிக்கு மனம் விசாலமாகி நம்மை தாங்கி பிடிக்கிறார்களே என்று 1-2 இடங்களை, நாற்காலிகளை அமைச்சரவை அவர்களுக்கு கொடுக்கவில்லையே. அதிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். இந்த முறை 99 இடங்களை பிடித்த காங்கிரசுக்கு அது உறுதி. ஆனால் அந்த காங்கிரசிலேயே யார் எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்பதில் முடிவெடுப்பதற்கு இத்தனை நாள் ஆகியிருக்கிறது. ஒருவர் அமைச்சர், ஒருவர் எம்எல்ஏ. பொன்முடிக்கு நாளைக்கு வயதாகிவிட்டது அல்லது அவர் ஊழல் நிரூபிக்கப்படுகிறது, சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது. அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு யாருக்காவது கொடுக்கணும். குடும்பம் தானே எல்லாமே. எடப்பாடி அல்லாத, ஜெயக்குமார் அல்லாத ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி அது பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக இருந்து அடுத்த தமிழக ஆட்சி பெற்றாரு தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்மோட இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் MSR நித்யானந்தன் சார். வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தனையும், புதிய பிரதமரை தேர்ந்தெடுத்த, பாராளுமன்றத்தை தேர்ந்தெடுத்த நம்முடைய மக்களுக்கு என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க சார். இந்த மாதிரி நேரத்துல ரொம்பவே நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில பிரதமர் பதவியேற்றிருக்காரு. கூட்டணி கட்சியோட பதவி ஏற்றுக்கிறது ரொம்பவே நெருடலான ஒரு சுச்சுவேஷன்ல கூட இந்தியா கூட்டணி போய் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார், இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? மிக தெளிவாக ஒன்றை சொல்ல வேண்டும், மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். தவறான பரப்புரையை நாம் முறியடிக்க வேண்டும். மோடி அவர்கள் 2014 2019 இப்பொழுது 2024 கூட்டணி ஆட்சியை தான் நடத்துகிறார். வாஜ்பாய் அவர்களும் கூட்டணி ஆட்சியை தான் நடத்தினார். அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரோடு தான் செயல்பட்டது. மோடி ஆட்சி என்று சொல்லுகிறார்களே என்று சொன்னால், காங்கிரஸ் ஆட்சியை இந்திரா ஆட்சி என்று சொல்கிறோம், நேரு ஆட்சி என்று சொல்கிறோம், இங்கே ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்கிறோம். இங்க இந்திய கூட்டணி ஆட்சி என்று திமுக ஆட்சி சொல்வார்களா? இல்லை அல்லவா? ஸ்டாலின் ஆட்சி தானே சொல்றோம். அதான் ஒரு முதலமைச்சர் பேராலையும் ஒரு பிரதமர் பேராலையும் அந்த ஆட்சியை அழைப்பது வழக்கம். அந்த வகையிலே ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் வாஜ்பாய் தலைமையிலும் நம்முடைய மோடி அவர்கள் தலைமையிலும் 3வது முறையாக மோடி அவர்கள் தலைமையிலும் இப்பொழுது நடைபெறுகிறது. இன்னும் ஒரு வேறுபாடு, 2014 தனிப்பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியிலே இருந்தது. 2019 தனிப்பெரும்பான்மையாக மோடி தலைமையிலே அந்த கூட்டணியிலே இருந்தது. அப்படி இருந்தால் அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி இப்போது இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எப்படி திமுக மட்டுமே ஆட்சி செய்கிறதோ அப்படி பாஜக மட்டுமே ஆட்சி செய்திருக்கலாம். அதை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் கூட்டணி கட்சியிலே தோளோடு தோள் கொடுத்து தேர்தலை சந்தித்தவர்களுக்கு அங்கீகாரம் அளித்துவிட்டு அவர்களை மரியாதை செலுத்தி அவர்களுக்கு 1-2 இடங்களை அமைச்சரவையிலே கொடுத்து அலங்கரித்தார்கள். இதுதான் ஜனநாயக பண்பாடு. இந்த பண்பாடு மோடி இடத்திலே பார்க்கிறார். ஆனால் நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. ஒப்பிட்டு பாருங்கள், திமுகவில் அந்த பண்பாடு இருக்கிறதா? கூட்டணிக்கு ஏதேனும் கொடுத்திருக்கிறார்களா? சேர்ந்துதானே வெற்றி பெற்றார்கள். இங்க அதுக்கான மரியாதை கிடையாது. அவர்கள் கூலிகளாக இருக்க வேண்டும்,
கூட்டணிகளாக இருக்க முடியாது, கொத்தளிப்புகளாக இருக்க வேண்டும், உரிமையை கேட்பவர்களாக இருக்க முடியாது. இது எதற்காக சொல்லுகிறேன்? அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால், கருணாநிதி அவர்கள் 5 ஆண்டுகள் மைனாரிட்டி ஆட்சி நடத்தினார், சிறுபான்மை அரசை நடத்தினார்கள். ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலே எதிர்கட்சியாக 5 ஆண்டும் அதை சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தார். மைனாரிட்டி அரசு என்று. ஏனென்றால் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி பலத்திலே தான் ஆட்சி செய்தார்கள். பெரும்பான்மை இல்லாத நேரத்திலே கூட கருணாநிதிக்கு மனம் விசாலமாகி நம்மை தாங்கி பிடிக்கிறார்களே என்று 1-2 இடங்களை, நாற்காலிகளை அமைச்சரவை அவர்களுக்கு கொடுக்கவில்லையே. இதுதான் இந்த திராவிட கலாச்சாரம், ஜனநாயகத்தை மதிக்கின்ற அழகு, சமூக நீதியினுடைய போக்கு. ஆனால் மோடி அவர்கள் இப்படியெல்லாம் லேபிள போட்டுக்கல, வாழ்ந்து காட்டுகிறார். பெரும்பான்மை இருந்தாலும் கூட கூட்டணிக்கு மரியாதை இருக்குது. இப்பொழுது சிறுபான்மையாக இருக்கிறார்கள், கூட்டணிக்கு அதே மரியாதை செலுத்துகிறோம். கூட்டணியில அதிருப்திகள் என்பது மோடி அவர்கள் பலமாக இல்லை என்பதற்காக சில கட்சிகள் தங்களை மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்துகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டவில்லை, பயன்படுத்திக் கொள்ளலாம். அதையும் மோடி அவர்கள் சமாளித்துதான் ஆக வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும். வாஜ்பாய் செய்யலையா? அதனால செய்யத்தான் செய்வார். அவங்க கேட்கதான் செய்வாங்க. ஏன்னா இங்க ஒத்தடைமைகள் இல்லை, கூலிகள் இல்லை. அவர்கள் தங்கள் கட்சியை தங்கள் பலத்தால் வளர்த்தவர்கள். எனவே அவர்கள் உரிமைகளை கேட்பார்கள், இன்னும் அதிகம் வேண்டும் என்று கேட்பார்கள். மோடி அதை எப்படி சந்திக்க போகிறார், எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஒரு கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகின்ற, பெரும்பான்மை இன்னும் காப்பாற்றுகின்ற மோடி அவர்கள் சிறுபான்மையோடு இருக்கிறோமே என்பதை உணர்ந்து அவர்களுக்கும் தேவையான மந்திரி அமைச்சர் பதவியை இடம் கொடுத்து அவர்களையும் கௌரவித்து நடத்துவார்கள். இன்றைக்கு கூட பாருங்க, ஆந்திர பிரதேசலையும் தெலுங்கு தேச கட்சி மரியாதை செலுத்துகிறார்கள். பிறகு நேற்று வரை கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்று காலை வரை சிவசேனா பதவி ஏற்கவில்லை, அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், கோபத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு 2 அமைச்சரவையில் அவர்கள் பதவியேற்று மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக நேற்று இருந்த சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. மோடி அதை எப்படி சரி செய்தார்கள்? எனவே இவர்கள் வேண்டுமென்றே இதுபோல வதந்திகளை பரப்பிவிட்டு, பொய்களை மக்கள் மத்தியிலே பரப்பிவிட்டு தங்கள் இருப்பை காட்டிக் கொள்கிறார்கள். மோடி அவர்கள் ஆட்சி மைனாரிட்டி கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. அந்த தேர்தல் முடிவு தேர்தல் அதிகாரி கையொப்பமிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு நீங்கள் உறுப்பினர் ஆகியிருக்கிறீர்கள் என்று வெற்றியை அறிவிக்கும் வண்ணம் அவர்களுக்கு அங்கீகரிக்க வேண்டும். ஒரு சர்டிபிகேட், ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். அந்த சான்றிதழ் கையெழுத்து காய்வதற்கு முன்பாகவே நிதிஷ்குமார் அவர்களை அழைத்து, நாயுடு அவர்களை அழைத்து, நீங்கள் இந்திய கூட்டணிக்கு வந்து விடுங்கள் என்று அழைக்கிறார்கள். இது ஜனநாயகமா? இப்படித்தான் ஒரு பதவிக்காக நாக்கை தொங்க போட்டு அலையணுமா? நிதிஷ்குமார் தானே துவக்கி வைத்தார்கள் இந்திய கூட்டணியை, நீங்கள் தானே விரட்டி அடித்திருக்கிறீர்கள். ஆனால் மீண்டும் அவரை அழைத்து அவருக்கு பிரதமர் பதவி கொடுப்பதாக கூட சொல்லியிருக்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை, அந்த கட்சியினுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் தியாகி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு பிரதமர் நாற்காலி ஏற்றுவதாக சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அவர்களை நம்பவில்லை, மோடியை நம்புகிறோம். இன்றைக்கு பீகாரிலே கூட பாஜக கூட்டணியிலே தான் நாங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை கெடுத்துக்கொள்ள அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே நிதிஷ்குமார் அவர்களும் நாயுடு அவர்களும் நம்முடைய மகாராஷ்டிரா முதலமைச்சர் இருக்கக்கூடிய சிவசேனாவும் எல்லா கட்சியும் மோடி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. மக்கள் மோடி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எதை வைத்து சொல்லுகிறோம்? அளவுகோல் என்ன? அனைத்து இந்திய கூட்டணி கூட்டங்களையும் சேர்த்தாலும் கூட 230 வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே 242 வருகிறது. ஆக அனைத்து இந்திய கூட்டணி உறுப்பினருடைய கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அளவுக்கு கூட எட்டவில்லை. ஆனால் அவர்கள் பேசுகிற பேச்சு வாய்க்காது வரை போகிறது. ராகுல் காந்தி அப்படி பேசுகிறார். அவ்வளவு ஆசை, பிரதமர் நாற்காலியின் மீது பேராசை. உடனே சென்று அமர வேண்டும். இன்னொரு 5 வருஷம் எதிர்கட்சியா உட்காருங்களேன். முதல் முறையா உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் எதிர்கட்சி தலைவர் யாருன்னு எனக்கு தெரியல, காலை வரைக்கும் இன்னும் செய்தி வரல. அதிக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். இந்த முறை 99 இடங்களை பிடித்த காங்கிரஸுக்கு அது உறுதி. ஆனால் அந்த காங்கிரசிலேயே யார் எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்பதில் முடிவெடுப்பதற்கு இத்தனை நாள் ஆகியிருக்கிறது. இன்னும் முடிவே ஆகவில்லை. கர்கே இருக்கிறாரு, சமூக நீதிக்காக அவரை கொடுங்க. ஒரு கவுல் பிராமணன் ராகுல் காந்திக்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானம் செய்தது. இங்க இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி திராவிட இயக்கங்கள் அதை ஆதரிக்கின்றன.
ஏன் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவனுக்கு கொடுக்க கூடாதா? இதுவரை அவர் தானே இருந்தார். ஆக உங்களுக்கு அமைச்சருக்கு நிகரான எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லும் பொழுது சோனியா காந்தி குடும்பம் வர வேண்டும். அது சாதாரணமாக ஒரு தலைவர் என்று சொல்கின்ற பொழுது பட்டியலினத்தை சேர்ந்த யாரையோ நாங்கள் நியமித்தோம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இவர்களுக்கு அமைச்சர் பதவி என்று வந்தால், அதற்கு நிகரான ஒரு பதவி என்று வந்தால் இந்த குடும்பம் இருக்கும். காங்கிரஸ் அதைத்தான் அனுமதிக்கும். இதையெல்லாம் ஜனநாயக கூத்து இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மாற வேண்டும். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தூய்மையான அரசியலை முன்னிறுத்தி கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த பொய்யை உடைப்பார்கள். ஓகே சார், இந்த மாதிரி நேரத்துல மைனாரிட்டி அரசு அமைச்சிருக்காங்க இப்பெல்லாம் சொல்ற ஒரு நேரத்துலயுமே பாஜக வந்து இந்த அமைச்சரவை ஏற்றுக்கிட்ட இந்த சூழ்நிலையில மைனாரிட்டி, அதாவது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா முஸ்லிம்ஸ் யாருமே வந்து அமைச்சரா பதவி ஏற்றுக்கலையே, அவங்க வந்து பாஜக முஸ்லீம் இன்னுமே அவங்க வந்து பிறந்திருந்ததா அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்று போயிட்டே இருக்கேன் சார். கிறிஸ்துவர் இருக்கிறார்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் மைனாரிட்டி தானே. பார்சிகள் இருக்கிறார்கள், மைனாரிட்டி தானே. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை. ஏன் இல்லை? இந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்களோ அல்லது மற்ற மைனாரிட்டி சமுதாய கிறிஸ்தவர்களோ தேர்ந்தெடுப்பதற்கு வந்தவர்கள், மக்களால் தேர்ந்தெடுத்தார்கள், வந்தார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா வேட்பாளராக நின்று தேன் மக்கள், இஸ்லாமிய மக்கள் உட்பட அவருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள், அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள். ஆனால் தோல்வியை தழுவுவார் என்று தெரிந்திருந்தும் கூட ஒரு இஸ்லாமியரை பலி வாங்கி தேர்தலிலும் தோற்கடித்து அமைச்சரவையிலும் இடம் கொடுக்காமல் அசிங்கப்படுத்துவதை காட்டிலும் அவர்களை ராஜ்யசபாவில் கொண்டு வந்து 1-2 அமைச்சர்களை ஆக்குவார்கள். இதுவரை ஆக்கியிருக்கிறார்கள். இஸ்லாமியர் இல்லாத அமைச்சரவை இதுவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கிடையாது, உண்டு. அவர்களும் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள், இம்முறையும் இருப்பார்கள். எனவே இது கட்டாயம் இல்லை, இஸ்லாமியர்களை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் அவர்களையும் அமர்த்துவார்கள். நாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறோம், மதங்களாக பார்க்கக்கூடாது, பார்ப்பதும் இல்லை. மக்கள் அப்படி பார்க்கிறார்கள், எதிர்கட்சி அப்படி சொல்லுகிறார்கள். அதற்காக அடையாளப்படுத்துவதற்கு 2 பேரை போடலாம். அது ஆரோக்கியமான சூழ்நிலையா? அடையாளப்படுத்துவது ஆரோக்கியமானதா? அது உறுதியாக இருக்க வேண்டும், கொள்கையாக இருக்க வேண்டும். திரௌபதி முர்மு அவர்களை அழகாக ஒரு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஆக்கினார்கள். பழங்குடியினர் குடியரசுத் தலைவராக இருந்தார் என்றோட அடையாளத்துக்காக அவரை ஆக்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்துல் கலாம் அவர்களை ஆக்கினால் அடையாளத்துக்காக இஸ்லாமியர்கள் ஆக்கினீர்கள். அப்போ பாரதிய ஜனதா கட்சி யாரை சிறுபான்மையினரை நியமித்தாலும் கூட அவர்கள் அடையாளத்துக்காக ஆக்கியிருக்கிறார்கள் என்று ஒரு அடைமொழி கிடைக்கிறது. அவர்களுக்காக சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே 10 மாநிலங்கள் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிக்கின்ற மாநிலங்கள். அதில் 7 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெறும். பழங்குடியினர் பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி அடையாளமாகும்? ஆக மக்கள் விரும்புகிறார்கள் பாரதிய ஜனதாவை, மக்கள் மோடியை விரும்புகிறார்கள். எனவே இந்த தவறான குற்றச்சாட்டுகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே அவர்கள் முகத்தை தோலுறுத்தி நாம் காட்ட வேண்டும். அரசியலுக்காக செய்கிறார்கள், லாபம் கருதி செய்கிறார்கள். உங்களிடத்தில் பொய்யை சொல்லி வாக்குகளை பெறுவதற்காக உங்கள் பாக்கெட்டிலிருந்து பிக் பாக்கெட்டை போல் திருடுகிறார்கள். ஒரு அபின் கஞ்சா இப்படி ஒரு போதையிலே வைத்துவிட்டு அவனை எப்படி வேலை வாங்குகிறார்களோ அதுபோல உங்களை போதையிலே வைத்துவிட்டு, பொய் என்ற போதையிலே உங்களை அமைத்துவிட்டு, சாராயத்தை கொடுத்துவிட்டு உங்களை எல்லாம் முட்டாள்களாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் எடுத்து சொல்ல வேண்டும். புரிந்து கொள்வார்கள். அதற்கு காலம் கனிய வேண்டும். அந்த காலம் கனிந்து கொண்டு வருகிறது. இந்த இஸ்லாமியர் பத்தி நம்ம இவ்வளவு தூரம் தெளிவா பேசிட்டோம் சார். அதே நேரத்துல திமுகவுடைய ஒரே ஒரு இஸ்லாமிய மாவட்ட செயலாளர் இருந்தவர் தான் செஞ்சி மஸ்தான். அவரையுமே இன்னைக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காங்க. இது என்ன மாதிரி சூழ்நிலையை சார் காட்டுது? ஏன்னா அவங்க தான் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வைக்கிறது. ஆனா அவங்களுமே இதே நேரத்துல மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து ஒரு இஸ்லாமியரை நீக்கியிருக்காங்க. இது என்ன சூழ்நிலை சார்? அதாவது இஸ்லாமியர்களுக்காகவே வாழ்கிறோம் என்றெல்லாம் சொல்லி ஊடுருவல் என்று சொன்ன உடனே அவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் தான் என்று இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்களாக முத்திரை குத்தி ஏமாற்றி ஒரு இஸ்லாமியர் மாவட்ட செயலாளராக இருக்கின்றாரே அவரை நீக்கிவிட்டார்கள். நான் அப்படி பார்க்கிறேன். உங்கள் கேள்வியிலே நான் அப்படி பார்க்கிறேன். ஒரு இஸ்லாமியரை நீக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு திமுகவினுடைய மாவட்ட செயலாளரை நீக்கியிருக்கிறார். அவருடைய உட்கட்சியிலே என்ன பிரச்சனை இருக்கிறதோ, அவர் என்ன தவறு செய்திருக்கிறாரோ காரண காரியங்களோடு தான் செய்திருப்பார்கள். இஸ்லாமியன் என்ற காரணத்திற்காக நீக்கியிருக்க மாட்டார்கள். எனவே தவறு ஏதேனும் நடந்திருக்கலாம், அதுக்கான விசாரிப்பார்கள்.
அதற்கான ஒரு தண்டனையாகத்தான் அங்கே மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டிருக்கார். இஸ்லாமியர் மாற்றப்படவில்லை. செஞ்சமஸ்தான் இஸ்லாமியர் இல்ல, செஞ்சமஸ்தான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர். அங்கே தவறு செய்திருக்கிறார், மாற்றப்பட்டிருக்கிறார். வேறு இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் வரை காத்திருப்பார்கள். எப்படி நான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கிடைக்கும் வரை காத்திருப்போம், வெற்றி வேட்பாளர் கிடைக்கும் வரை காத்திருப்போம் என்று சொன்னோமோ, அப்படி வேறு இஸ்லாமியர் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் யாரையானும் கிடைக்கின்ற வரை காத்திருப்பார்கள், நியமிப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை இஸ்லாமியரை நியமிப்பதில் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். நாம் இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ பௌத்தரோ என்று பார்ப்பது கிடையாது. மனிதர்களை நியமிக்கிறோம். அவர்கள் இந்துக்களாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், பௌத்தர்களாகவும் இருக்கலாம், இஸ்லாமியர்களாகவும் இருக்கலாம். அந்த அளவிலே தான் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே தங்களுடைய அக்கறை செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே தகுதி. அந்த தகுதி இருந்தால் மோடி நிச்சயம் அவர்களை பயன்படுத்தும். இந்த விக்கிரவாண்டி தேர்தல் இப்ப இடைத்தேர்தல் அடுத்த ஜூலை 12ஆம் தேதி வரப்போகுது. இந்த தேர்தலுக்கான ஒரு முன்னேற்பாடா, ஏன்னா அவர் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேர் கூட கோஆபரேஷன் இல்லாம இருக்காரு. அதனால இந்த தேர்தலில் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு வெற்றி பெறல அப்படின்னா இது மிகப்பெரிய அளவு ஒரு அவமானம். அப்படிங்கிறதுக்காக இது அவர் கோஆபரேட் பண்ண மாட்டாரு, உறுதியா அவர் எந்த ஒரு முடிவுலையும் இருக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை மாத்தி இருக்கிறதா சொல்றாங்களே சார். 40 பாராளுமன்ற தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கிறார். பாண்டிச்சேரி சேர்த்து மாவட்ட செயலாளர் செயல்பட்டுத்தானே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அல்ல. விக்கிரவாண்டி தொகுதியில வேட்பாளராக எவர் பெயர் அடிபடுகிறது? நம்முடைய பொன்முடியுடைய மகனார் பெயர் அடிபடுகிறது. பொன்முடியோட பையனுடைய பெயரும் அதுல இன்க்ளூடிங் வருகிறது. இன்னும் இவருடைய நோக்கம் மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பையும் கொடுத்து அவரை வேட்பாளராக கொடுத்தால் ஒரு குடும்பத்தில இன்னொருவர் எம்எல்ஏவாகிடுவார். ஒருவர் அமைச்சர், ஒருவர் எம்எல்ஏ. பொன்முடிக்கு நாளைக்கு வயதாகிவிட்டது அல்லது ஊழல் நிரூபிக்கப்படுகிறது, சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது, அந்த குடும்பத்திலே ஒருத்தருக்கு யாருக்காவது கொடுக்கணும். குடும்பம் தானே எல்லாமே, கழகம் ஒரு குடும்பம். அதனால இதெல்லாம் திட்டமிட்டு மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற வேலை. இதை அழகாக செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சிகளும். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். காலம் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். வெகு விரைவிலேயே 26 இதற்கான விதைகள் எல்லாம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். 26 தேர்தல் மிகப்பெரிய அளவுல சட்டமன்ற தேர்தலுக்கு மாநில கட்சிகள், எல்லா மாநில கட்சிகளுமே இப்போ ஆயத்த பணியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சிருக்காங்க. வாக்கு சதவீதமும் குறைவா இருக்கு. இருந்த ஒரு எம்பி சீட்டுமே இப்ப பறி போயிருச்சு. இந்த சூழ்நிலையில எஸ்பி வேலுமணி எடப்பாடியார்களுக்கு எதிராக கொடி தூக்கிட்டு சொல்றாங்களே சார், இது எப்படி சார் இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு 4.5 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்திருக்கிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி இருக்கிறது என்று நாட்டு மக்களுக்கே தெரியும். இந்த அளவிற்கு அவர்களோடு தோளோடு தோள் நின்று அவர்களை உற்சாகப்படுத்தி ஆட்சியை நடத்த வைத்தார்கள் என்பது தெரியும். அவர்களை முதுகிலே குத்திவிட்டு அவர்களால் எங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் வராது என்று பாஜகவை விலக்கி வைத்தார்கள். எவரால் முதலமைச்சரானார், யார் காலிலே விழுந்து முதலமைச்சரானாரோ அந்த சசிகலா அம்மையாரை முதுகிலே குத்திவிட்டு கட்சியை விட்டு நீக்கி பழியை தீர்த்து கொண்டார்கள். தனக்கு சமமாக யாரும் இருக்கக்கூடாது என்று பார்த்து கொண்டார் எடப்பாடி. இப்படி தன்னுடைய கட்சியிலே தனக்கு சமமாக யாரும் வந்துவிடக் கூடாது, கட்சி தன் கையிலே இருக்க வேண்டும், கட்சி கெட்டாலும் பரவாயில்லை, கட்சி தோற்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி கட்சியை நடத்துகின்ற தோல்வியை சந்தித்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, தோற்று கொண்டே இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எனக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டும், கட்சி என் கையில இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தலைமையை எத்தனை நாள் தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஊடகத்திலும் நான் சொல்லுகிறேன், சசிகலா அம்மையாரும் பன்னீர்செல்வம் அவர்களும் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும். எடப்பாடி அல்லாத, ஜெயக்குமார் அல்லாத ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி அது பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக இருந்து அடுத்த தமிழக ஆட்சி 26 தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்டுவதற்காக ஒன்று சேர்ந்து ஒருமனதாக உழைத்து நல்லவர்கள் கூடி நல்ல ஆட்சியை தர வேண்டும். ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைந்தால் மகிழ்ச்சியானதுதான். அந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்கலாம் அல்லது அதிமுக தலைமை தாங்கலாம். மூத்தவர்கள் வாசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள், பாமக இருக்கிறது, அதிலே ராமதாஸ் போன்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களையெல்லாம் வைத்து இவர்களை யாராவது வழிநடத்தக்கூடிய முதல்வராக பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளும். நாடு முன்னேற வேண்டும், தமிழகம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மூத்தவர்களை ஏற்றுக்கொள்ளும். அந்த பண்புள்ளதான் நம்முடைய நாடு. ஒருவேளை அவர்களெல்லாம் சேர்ந்து பாஜகவில் ஏதேனும் ஒரு மூத்தவரை ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி மோடியுடைய ஆட்சி எப்படி அமைந்திருக்கிறதோ
அப்படி 26ல பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் அடுத்த ஆட்சி அமர வேண்டும். அதற்கான முனைப்பிலே இன்றைக்கே சசிகலா போன்றவர்கள், ஓபி போன்றவர்கள், பிறகு பாரதிய ஜனதா கட்சி, பாமக இவையெல்லாம் முனைப்போடு செயல்பட தொடங்கிவிட வேண்டும். சீட்டுகள்லாம் அப்புறம், முதல்ல தீய சக்தியை வருத்துங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்ற அளவில் வருவார்கள். அது நிச்சயம் நடக்கும். தர்மம் காக்கப்படும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எல்லாமே இவ்வளவு தெளிவா, இவ்வளவு பொறுமையா, இந்த அளவுக்கு தெளிவா சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். மிக தெளிவாக சில கேள்விகளை, முக்கியமான சில கேள்விகளை, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள். அதை நான் பொறுமையாக சொல்ல உங்களுடைய நேயர்களும் பொறுமையாக கேட்டிருப்பார்கள், கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை, நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இதில் நம்முடைய கருத்துக்களிலே ஏதேனும் நியாயம் இருக்கும் என்று அவர்கள் கருதினார். அது அவர்களுக்காக சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அதை எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே இவர்கள் பரப்புரை செய்ய வேண்டும். இன்னும் 2 ஆண்டுகள் ஒவ்வொருவரும் அண்ணாமலை ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் தமிழகத்தினுடைய அண்ணாமலை எப்படி இருக்கிறாரோ அப்படி ஆக வேண்டும். எனவே உங்களுடைய நேயர்கள் அத்தனை பேருமே அண்ணாமலையாக, இது நியாயமாக என்று அவர்கள் கருதினார். அத்தனை பேருமே இந்த கருத்துக்களை அண்ணாமலையாக மாறி அவரவர்கள் தெருவிலே பரப்புரை செய்ய வேண்டும். 24லே நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும். தமிழகத்தினுடைய பண்பாடு, தமிழகத்தினுடைய ஆன்மீகம், இவற்றையெல்லாம் தமிழ் மண்ணுடைய ஆன்மீகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே நன்றி சார், ரொம்பவே நன்றி.